Hi, hello friends. இன்னைக்கு இந்த வீடியோ பேபி ப்ராடக்ட்ஸ் பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பேபிக்கு ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஏன்னா நிறைய நியூ மாம்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபஸ்ட்டு ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய டவுட் இருந்திருக்கும். கண்டிப்பாக எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மாம்ஸ்க்கு வர ஃபஸ்ட்டு டவுட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் தான் ப்ரஷிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து அப்போ தான் நான் நான்வெஜ் வந்து 11th மந்த்லேருந்து தான் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு பல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 12th மந்தில் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பல் கிட்ட வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க வாயிலேருந்து நல்லா ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் தான் நான் வந்து ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா சும்மா குளிக்கிறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா வாயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விடுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த மாம் இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசின வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சாலிட் கொடுக்கும்போதே இந்த மாதிரி ஃபிங்கர் ப்ரஷ் வாங்கிட்டு வந்து சும்மா பேஸ்ட்டே கொடுக்காம சும்மா ரப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வாயிலேருந்து ஸ்மெல் வருது, ரொம்ப வந்து இதாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஆஃப்டர் 1 இயர் நீங்கள் தாராளமாக பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் ப்ரஷ்ஷாக தான் இருக்கணும். இது வந்து நம்மளோட ஒரு ஃபிங்கரில் போட்டு நம்ம பேபிக்கு வந்து ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாரிசனில் வந்து வாங்கியிருக்கேன். இது நான் ஆஃப்லைனில் மெடிக்கலில் வாங்கினது தான். இது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மினிமம் குவான்டிட்டி நம்ம 2 தான் ஆர்டர் போட முடியும். வித் டெலிவரி சார்ஜஸோடு வரும். இது வந்து 80 ருபீஸ் இருந்துச்சு மெடிக்கலில். நம்ம இந்த ஒன்று வாங்கினோம்னாலே நமக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்துடும் இந்த ப்ரஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் ப்ரஷ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதில் பிபிஏ ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா பிபிஏ ஃப்ரீங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்ஃபெனால் ஏன்ற ஒரு கெமிக்கல். இது வந்து பிளாஸ்டிக்ஸில் என்னென்னலாம் மேக் பண்ணுறாங்களோ அதிலலாம் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல். இது வந்து நம்ம பேபிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட க்ரோத்தை வந்து இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் ஒரு நியூ பார்னுக்கு ஒரு பேபிஸ்க்கெல்லாம் நம்ம அப் டு ஒரு டாட்லர் இதெல்லாம் முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா பிபிஏ ஃப்ரீ தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது அவங்க க்ரோத்தை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பிபிஏ ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பிராண்ட் இதெல்லாம் வந்து பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எதுவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி மாமா எர்த்லேருந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2-3 ஃப்ளேவர் இருந்துச்சு. ஆரஞ்சு ஒன்று இருந்துச்சு, ஸ்ட்ராபெரி ஒன்று இருந்தது, இந்த மாதிரி ஃப்ரூட் பஞ்சுன்னு இருந்துச்சு. ஸோ இது மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் இருக்கிறனால நான் இந்த ஃப்ளேவர் சூஸ் பண்ணேன். இதுக்கு ரிவ்யூஸுமே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் பேஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எல்எஸ் அண்ட் ஃப்ளூரைட் ஃப்ரீ இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி வாங்கணும். ஸோ எஸ்எல்எஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் தான். அதுதான் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு அந்த நுரை வர்றதுக்கான ஒரு கெமிக்கல். அதை வந்து நம்ம பேபிஸ்க்கு அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாயில் வந்து ஒரு இரிட்டேஷன் இதாகும். ஸோ அதனால் நியூ பார்ன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஃப்ரீ அதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம கொடுக்கணும். ஃப்ளூரைடுங்கிறதுமே அதுதான், அந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் தான். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போ வந்து பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரஷ் பண்ணும்போது அவங்களால வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, அவங்க அப்படியே முழுங்கிடுவாங்க. ஸோ ஃப்ளூரைட்லாம் இருக்குது அப்படின்னா அது முழுங்கக்கூடாது. ஸோ அதனால தான் பேபிஸ்க்கு இந்த 2மே இல்லாமல் நம்ம பார்த்து தான் பேஸ்ட் வாங்கணும். ஸோ நீங்கள் எந்த டைப் பிராண்டில் வந்து நீங்கள் பேஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னாலுமே எஸ்எல்எஸ் அண்ட் ஃப்ளூரைட் ஃப்ரீ இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு இந்த பேஸ்ட்லேயே நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கனாலுமே போட்டிருப்பாங்க 12+ மந்த்ஸுக்கு தான். ஏன்னா பேஸ்ட் வந்து 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதோட ஓப்பன் பீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மிஸ்டேக் எதுவுமே வராது. பட் நீங்கள் பேஸ்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இல்லை யூடியூப்லலாம் ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய மாமிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூஸ் நிறையா போட்டிருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போதுமே கீழே ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கோங்க. இருந்ததுலேயே நான் பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாமா எர்த் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கீழே ரிவ்யூஸுமே பார்த்திங்கன்னா நல்லா போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இப்போ என் பேபியுமே பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓடுறதுலாம் இல்லை, நல்லா விரும்பி வந்துக்கிறாங்க. ஏன்னா பேஸ்ட் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குறது தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மெடிக்கலில் ஆஃப்லைனில் வாங்கினேன் 110 ருபீஸ். இது நீங்கள் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் போட்டிருப்பாங்க இதை 50 கிராமு. ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 தான் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும், ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸோடு வரும். ஸோ அதுக்கு வந்து நான் 110 ருபீஸ் போட்டு ஆஃப்லைனில் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா பேபிஸ்க்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுவே நமக்கு கிட்டத்தட்ட 5 to 6 மந்த்ஸ் வந்துடும். அதனால் நான் அதை அதிகம் ஆர்டர் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா சிலிக்கானில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளோட ஒரு ஃபிங்கரில் நம்ம வந்து போட்டுட்டு தான் நம்ம வந்து ப்ரஷ் பண்ண அவங்களுக்கு பழக்கி கொடுக்கணும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேபிக்கு வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட அந்த மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணி கொதிக்கும்போது நம்ம அந்த ப்ரஷ் அப்படியே போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes வந்து நம்ம அந்த ஹாட் வாட்டர்லேயே விட்டுறலாம். அது வந்து நல்லாவே ஸ்டெர்லைஸ் ஆகும் உங்களுக்கு. இதை போட்டுட்டு நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுடுங்க. இது மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ப்ரஷிங்கும் வந்துட்டு நம்ம இதை நல்லா அது மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து பேபியை ரொம்பவே நல்லா டேக் கேர் பண்ணி அவங்கள கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுருந்தா தான் அவங்களோட க்ரோத்துக்கோ அவங்களுக்கோ எந்த எஃபெக்டும் வராது. இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டாட், அது ஒரு கடுகு சைஸில் தான் இருக்கணும். அப் டு 2 years வரைக்குமே நம்ம வந்து ஒரு புள்ளி மட்டும்தான் பேஸ்ட்டே வைக்கணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் நிறையா பீடியாட்ரிஷியன் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரஷிங்கும் நீங்கள் ஸ்டார்டிங் பழக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டோட ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேஷ்னலாக கொடுக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து பேபிக்கு ப்ரஷிங் பழகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லாவே ப்ரஷ் பண்ணிப்பாங்க. ப்ரஷிங் பிடிக்காமல் போகாது. இதேமாதிரி ஆஃப்டர் ப்ரஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷிங் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்கள் வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டவுட்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் மீறி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் நீங்கள் பேஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது எந்த பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க. SLS அண்ட் ஃப்ளூரைட் ஃப்ரீயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் வருது ப்ரஷ் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹைஜீனாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.